ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா குடல் வச்சு தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் அதுக்கு குடல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் பச்சை தண்ணியில். இப்போ நம்ம இதை சுடு தண்ணியிலையும் போட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தா குடல் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ குடல் எல்லாத்தையும் நான் சுடு தண்ணியில் சேர்த்துட்டேன். இது நல்லா கொதித்து வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதித்து வருது. இப்போ அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டாச்சு. இப்போ மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். இப்போ இதை மறுபடியும் இன்னொரு தடவை சுடு தண்ணியில் போட்டு நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இப்போ இதை நான் தண்ணியிலேருந்து இருத்து எடுத்துக்கிறேன். நான் மறுபடியும் ஒரு சுடு தண்ணியில் போட்டு கழுவுறதுக்காக தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இருத்து வச்சுருந்த குடலை அதில் போட்டு இன்னொரு தடவை ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சிடலாம். கொதிக்க வச்சுட்டு இந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றிடணும். இப்போ குடல் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது இன்னமும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்கட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ குடல் நல்லா கொதிச்சிச்சு. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும், அது ஆறுற வரைக்கும். இப்போ நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு அரை மணி நேரமாக ஊற போட்டு வச்சுருந்தேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 தக்காளி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு சின்ன வெங்காயமும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த குடலை தண்ணியிலேருந்து இருத்து இதை ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது குடல் ஆறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம குடல் வேக வைக்கிறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம். இப்போ குடல் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி குடலை வேக வச்சு எடுத்துக்கலாம். குடல் வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம குடலை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்பு செய்யணும். அது வரைக்கும் நம்ம கடலைப்பருப்பை ஊற போட்டு வச்சுருக்கோம். குடல் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம குடலை வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ குடல் எல்லாத்தையும் நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ தண்ணி நம்ம அடுப்பில் வச்சுருந்த தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த குடல் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். சுடு தண்ணியில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்க்கணும். நம்ம ஃபஸ்ட்டு சுடு தண்ணியில் இதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம பச்சை தண்ணியில் சேர்த்தோம்னா குடல் விரைச்சி போயிடும். அதனால் தண்ணியை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம குடலை சேர்த்துக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை இது குடல் கூட நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் நம்ம குழம்பு செய்யும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ குடல் வேக வைக்கும்போது நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டேன். இப்போ நான் ஒரு தக்காளி இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த குடலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கறி மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி போட்டு குடல் வேகிற வரைக்கும் நல்லா விசில் வச்சு எடுத்துடலாம். குடல் வேகிறதுக்கு டைம் ஆகும். நம்ம குக்கருடைய இதை பொறுத்து நல்லா வேக வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருந்தோம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ குடலும் வெந்துருச்சு, அதை இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு இன்னொரு குக்கர் வச்சிடலாம். குக்கர் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நான் இதுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாம். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணும்போது அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயத்தை எண்ணெயில் வதக்கியாச்சு. குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்தேன் தக்காளி சேர்த்துக்கிறேன். இதுக்கு மொத்தம் 3 தக்காளி எடுத்துருந்தேன். அதில் 1 வேக வைக்கும் போது சேர்த்தாச்சு. இப்போ மீதி 2 தக்காளியை இப்போ சேர்த்தாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும். தக்காளி சாஃப்டாக வதங்கி வரட்டும், அதுக்கு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ குடலும் வெந்துருச்சான்னு நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
வெந்துருச்சு, குடல் வந்து நல்லா வெந்துருச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ தக்காளியும் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு. இப்போ தக்காளி எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டு இப்போ இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. நம்ம குடல் வேக வைக்கும்போது நம்ம இஞ்சி பூண்டு வந்து சேர்த்தோம். அதனால் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு வந்து சேர்த்தா போதும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நம்ம இதை எண்ணெயில் வந்து வதக்கிடலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு தொக்கு மாதிரி வந்து ரெடி ஆகிருக்கு. இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்து நம்ம எண்ணெயில் வந்து வதக்கி விட்டுறலாம். மசாலாவுடைய ஸ்மெல்லு போகணும். மசாலாவுடைய ஸ்மெல்லு போனால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். இல்லைன்னா குழம்பு வந்து மசாலா வீசி கிடக்கும். அதனால் நல்லா மசாலா வந்து ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் வந்து வதக்கிடலாம். இப்போ மசாலாவுடைய ஸ்மெல்லு எல்லாம் போயிடுச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊற போட்டுருந்த கடலைப்பருப்பை வந்து இது கூட சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா கிரேவி கூட மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த குழம்பு வந்து கடலைப்பருப்பு ரொம்ப குழஞ்சி போயிடக்கூடாது. கடலைப்பருப்பு நல்லா முழுசாக இருக்கணும். அதே சமயம் அது வந்து வெந்து வந்து இருக்கணும். குடலையும் நம்ம பருப்பையும் தனித்தனியாக வேக வைக்கணும்னா குடல் வேகிறதுக்கு டைம் ஆகும். கடலைப்பருப்பு சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் குடலை வந்து தனியாக வந்து வேக வச்சு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ நம்ம வேக வச்சுருந்தா குடலை வந்து இது கூட சேர்த்துடலாம். குடல் சேர்த்து ஒரு 4 விசில் வந்து வேக வச்சு எடுத்தால் போதும். கடலைப்பருப்பு 4 விசிலே வெந்துடும். இப்போ குழம்புக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்புலாம் இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் வேக வச்சு எடுக்கலாம். இப்போ 4 விசில் வந்து வெந்துருச்சு. இப்போ ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் நம்ம குக்கர் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சூப்பராக நம்மளுடைய குடல் பருப்பு குழம்பு வந்து தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.